வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு அருகே சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜானை வெட்டி கொல்லும் பதற வைக்கும் காட்சி. மூன்று பேரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறை. திருவண்ணாமலை அருகே சேத்துப்பட்டில் கார் லாரி நேருக்கு நேர் மோதல். சென்னையைச் சேர்ந்த 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தனது செல்போனில் ஆடியோ வீடியோ பதிவுகள் வெளியானது தொடர்பாக யூடியூபர் சாட்டை துரைமுருகன் தொடர்ந்த வழக்கு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மீது நடவடிக்கை கோரிய மனுவை பரிசீலிக்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுக ஆட்சியின் சாதனை பொறுக்காமல் அவப்பெயர் உருவாக்க வேண்டும் என சாட்டையில் அடித்து பார்த்தும் ஒன்றும் சிக்கவில்லை. சட்டப்பேரவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக தீண்டிய அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்தியாவில் 343 மாவட்டங்களில் மட்டும் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் சான்றிதழ் கட்டாயம் என்றால் பிற இடங்களில் முறைகேடுகள் நடைபெறாதா? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சென்னை அருகே படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியர் பாலியல் தொல்லை. தர்ம அடி கொடுத்த சக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனை சஸ்பெண்ட் செய்தார் ஆணையர் சந்தோஷ். நெல்லை முன்னாள் உதவி ஆணையரும் தற்போதைய கோவை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையருமான செந்தில்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை. முறையாக விசாரணை நடத்தாத காரணத்தினாலேயே நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை என சட்டப்பேரவையில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். இன்றும் நாளையும் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கொரோனா காலத்தில் வரி வருவாய் இல்லாததால் அதிக கடன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். இன்று நடைபெறுவதாக இருந்த ரயில்வே தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மதியம் நடைபெற உள்ள தேர்வாவது நடக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கும் தேர்வர்கள். 9 மாதங்களுக்கு பிறகு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். திட்டமிட்டபடி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் இறங்கியது விண்கலம். டிராகன் விண்கலத்திலிருந்து உற்சாகமாக வெளியே வந்த சுனிதா 9 மாதங்களுக்கு பிறகு பூமியின் காற்றை சுவாசித்தார். பூமிக்கு வந்த சுனிதா வில்லியம்ஸை கடலில் வரவேற்ற டால்பின்கள். டிராகன் விண்கலத்தை சுற்றி சுற்றி வந்து குதூகலித்தன.
சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்திறங்கியதை கோவையில் டிவியில் பார்த்து மகிழ்ந்த அரசு பள்ளி மாணவர்கள். நியூஸ் 18 செய்தியை காட்டி பாடம் எடுத்த ஆசிரியை. சுத்தியும் அவங்களுக்கு என்ன பண்ணிருந்தாங்க, கப்பல்கள்ல மீட்பு குழுக்கள் இருந்தாங்க. உடனே அவங்க இறங்கினோட கப்பல்ல அவங்க மீட்கிட்டு போறாங்களா, அப்போ அவங்க மீட்கும் பொழுது சுத்தியும் டால்பின்ஸ் எல்லாம் அவங்க வரவேற்றாங்க. அவங்களுக்கு பிரைஸ் இல்லைன்னா போர் நிறுத்தம் ஏற்படாத நிலையில் மீண்டும் தீவிரமாகும் சண்டை. யுக்ரைனில் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளை தாக்கிய ரஷ்யா. மார்ச் 23 சென்னை மும்பை மோதும் IPL போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக விலைக்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக ரசிகர்கள் குற்றச்சாட்டு. கோவில்பட்டி பகுதியில் கடுமையான வெப்பத்தின் தாக்கத்திற்கிடையில் பெய்த பலத்த மழை தற்போது பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியை பொறுத்தவரை கடந்த வாரம் பரவலாக மழை பெய்தது. இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் மக்கள் ஒரு பக்கம் அவதிப்பட்டு வந்தனர். இன்று காலையும் வழக்கம் போல வெப்பத்தின் தாக்கம் இருந்தது. இந்த சூழலில் தற்போது திடீரென பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழை சுமார் 20 நிமிடங்கள் நீடித்தது. காலையில் வெயில் எடுத்தது, தற்போது வெயிலுக்கிடையில் மழை பெய்தது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இது கோவில்பட்டி நகர்ப்பகுதி மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய இனாமணியாட்சி, பாண்டவரமங்கலம், மந்தித்தோப்பு, இளிப்புயிரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பரவலாக ஒரு 2 நிமிடங்கள் மழை பெய்தது. வெப்பத்தின் தாக்கத்தால் மக்களுக்கு இந்த மழை என்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் அருகே ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவர் வெட்டப்படக்கூடிய காட்சி என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரோடு அருகே நசியனூரில் ரவுடி ஜான் சென்றிருந்த போது அவருடைய காரை வழிமறித்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. அந்த காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இதுல ரவுடி ஜான் வெட்டப்படக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. காவல்துறை என்னென்ன கோணங்களில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கு? வணக்கம் காயத்ரி. அதாவது சேலம் இச்சிப்பாளையத்தை சேர்ந்தவர் ஜான். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் சேலம், செவ்வாய்ப்பேட்டை, அன்னதானப்பட்டி, கிச்சிப்பாளையம் போன்ற பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்குகள் உள்ளன. இதனிடையே இன்று அன்னதானப்பட்டியில் உள்ள ஒரு வழக்குக்காக இன்னைக்கு காவல் நிலையத்தில் சென்று கையில் பெற்று திரும்பும்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கும்பல் சேலம் டு கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நசினூர் அருகே கந்தம்பாளையம் என்ற இடத்தில் அவர் வந்த வாகனத்தின் மீது மோதி மற்றொரு காரை மோதி அவர் காரை நிறுத்த செய்துள்ளனர். இதனையடுத்து காரில் இறங்கிய சுமார் 4 பேர் அவரை சுற்றி நின்று அவரை தாக்கி காரிலேயே உட்கார வைத்து வெட்டப்படும் காட்சிகள் தான் தற்போது நம்ம கிடைத்துள்ளன. இதில் சம்பவ இடத்திலே ஜான் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் கார்த்திகேயன் மட்டும் பிடிபட்டார். மற்ற 3 ரவுடிகள் தப்பித்த நிலையில் அவர்களை நசினூர் அருகே உள்ள பச்சைப்பாளையம் என்ற இடத்தில் காவல்துறையினர் 3 பேரின் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். தற்போது ஜான் வெட்டப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த வெட்டப்படும் காட்சிகள் அதே பகுதியில் காரில் வந்த மற்றொரு இடத்தில் தற்போது வெளியாகியுள்ளது. காயத்ரி, நன்றி பாபு, இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.